விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய கொட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. மக்களே என்ன நடந்துச்சு டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. அக்டோபர் 7, 2025 விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வாசல்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கார் எதிரில் போனக்கூடிய ஒரு பைக்கை மோதியதாக ஒரு குற்றச்சாட்டு. நாம அந்த வீடியோவை பார்த்தோம். அது மோதல மாதிரியும் இருக்கு, மோதாத மாதிரியும் இருக்கு. மேபி ஹார்ன் அடிச்சிருக்கலாம். அந்த ஹார்ன் அடிச்சனால அவர் திரும்பி வெயிட் பண்ணி கத்திருக்கலாம் ராஜீவ்காந்தி அப்படிங்கிற அட்வொகேட். பட் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு தலைவர் அப்படி நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம எங்க குறிப்பிட முடியும் ஒருத்தவங்களை அப்படின்னா, ஒரு 10ஓட 11 இருக்கணும் தலைவர்னு குறிப்பிட முடியாது. அந்த 10ல ஒருத்தன் தனியா இருக்கணும், அவருக்கு பேரு தான் தலைவர். இப்போ ஒரு சாதாரண நபரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்காரு, ஃப்ரண்ட்ல ரோட்ல போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஒரு கார் பின்னாடி வருது, நம்மளே கார் விட்டு போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு பிரேக் அடிக்கிறாங்க, நம்ம ஹார்ன் அடிக்கிறோம். அவன் ஏதோ இரிட்டேஷன்ல திரும்பி கத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சமயத்துல இறங்கி, சார் ஓரம் போங்க சார், வண்டி போக முடியல சார், நான் என்ன பண்ணுவோம், ஓகே சார் சாரி சார், திரும்பி போயிடும், ஓரம் போயிடும். இது ஹியூமன் டெண்டன்சி. ஒருத்தவன் எப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் மெச்சூர்ட் பர்சனா இம்மெச்சூர்ட் பர்சனா அப்படிங்கிறதை நாம் பிரித்து பார்த்து கொள்ள முடியும். இப்ப இந்த இடத்துல திருமாவளவனை பார்த்து அந்த ராஜீவ்காந்தி அப்படிங்கிற அட்வொகேட் கத்துறாரு அப்படிங்கிறது இங்க குற்றச்சாட்டு. சரி, கத்துட்டோம், ஓகே, கத்திருக்காரு, கத்துற வந்துட்டோம். இப்ப திருமாவளவன் மட்டும் கிளாஸை இறக்கிட்டு, தம்பி கொஞ்சம் ஓரம் போங்கப்பான்னா, திருமாவளவனை பார்த்து அவன் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே புரியாது, மறைச்சு பார்த்திருப்பாரு. அப்படியா சார், ஓகே சார், போயிருப்பாரு. இந்த இடத்துல ஒரு மரியாதை கூடி இருக்கும். அதை விட்டுட்டு அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு, அதுக்கு பிறகு நடந்த ஒரு பிரச்சாரத்துல என்ன சரியா கூட அடிக்கல, 4 தட்டு தட்டினானுங்க, அதுக்குள்ள அவன் போய் ஹாஸ்பிட்டல் வெஞ்சையை பிடிச்சிட்டு படுத்துட்டான் அப்படின்னு பேசுறதுலாம் எவ்வளவு எகத்தாளத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த இடத்துல ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுத்த புகாரின் பெயர்ல இங்க விசிக நிர்வாகிகள் மீது என்னென்ன எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அது நான் யோசிச்சு பாருங்க மக்களே, மெட்ராஸ் பார் கவுன்சில் வாசல் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை நடந்த மாதிரியே இல்லாமலே போயிருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வொகேட்ஸ் எல்லாம் வெளியே போராட்டம் பண்ணாம போயிருந்தா இந்த பிரச்சனை நடந்ததாகவே சோடே இல்லாம கூட போயிருக்கலாம். இது ஒரு நார்மலான ஒரு பீப்புள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா, இந்நேரம் அங்க சுத்தி இருந்த போலீஸ்காரங்க அப்படியே லபக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு எஸ்பிளேட் காவலத்துல வச்சு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க. இங்க இந்த ராஜீவ்காந்தி அப்படிங்கிற நபரை போட்டு அடிக்கிறாங்க, பார் கவுன்சிலுக்குள்ள அவர் ஓடுறாரு, விசிக்காக துரத்திக்கிட்டு போறாங்க, அல்ல கைகள்லாம் துரத்திக்கிட்டு போனவங்களை ஒரு போலீஸ்காரங்க கூட நிப்பாட்டி அரெஸ்ட் பண்ணல, எதுவுமே செய்யல. ஆனால் மாறாக அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு எஸ்பிளேட் காவல் நிலையம். 10 நாட்கள் கழித்து 2 பேர் மீது எஃப்ஐஆர் போடுறாங்க. இதுல இன்னொரு கொடுமை பாத்தீங்களா, சம்பவம் நடந்து முடிஞ்ச 2வது நாள் போய் திரு எம்.கே. ஸ்டாலின் அவங்களை போய் மீட் பண்ற திருமாவளவன். மீட் பண்ண என்ன பேசியிருப்பாரு, ஐயா பிரச்சனை பண்றாங்க, இங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டுற போறாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டிருப்பாரோ? வாய்ப்பு இருக்கு. ஏனால் நாம் தெரிந்து சொல்றோம், 2021 இருந்து இங்க எம்.கே. ஸ்டாலின் அவங்களுடைய ஆட்சியில கேசஸ் ரீதியா இங்க சமுதாயத்துல ஒரு பிரச்சனையை கலப்பினதுல யாருமே இல்லை, எக்ஸப்ட் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் தான். சோ திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். சோ அவர் குடுமையை பிடிச்சிட்டே இருக்காரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். இப்ப இந்த குடுமையை விட்டாலும் பிரச்சனை, பிடிச்சிட்டு தானே பிரச்சனைன்ற மாதிரிதான் இருக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாமகவை சேர்ந்த திரு பாலு அவர்கள் இங்க உயர்நீதிமன்றத்தை ஃபர்ஸ்ட் பார் கவுன்சில போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, பார் கவுன்சில் வாசல்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒருத்தரை போட்டு விடுதலை சிறுத்தை கட்சி அடிச்சிருக்கிறாங்க, இதனை நீங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அட்வொகேட்ஸ் பாதுகாப்புக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விசிகே கடலூர் மாவட்டத்து நபர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவரை எதிர்த்து ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு அடுத்தது சமூக வலைத்தளத்துல பரவ ஆரம்பிக்குது. அடுத்தது பாலு அவர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு ரெட் பெட்டிஷன் தாக்கல் பண்றாரு.
தாக்கல் பண்ணது மட்டும் இல்லாம இது அவசர வழக்காக விசாரிக்க சொல்றாரு. சோ அவசர வழக்காக இந்த வழக்கு சதீஷ்குமார் ஜி அவங்க பெஞ்சில வருது. அது வந்தப்போ நீதிபதி கேட்ட கேள்விகளும் அங்க வைத்த கருத்துக்களும் தான் இங்க நீதிபதி அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு வச்ச கொட்டு அப்படின்னு பார்க்க முடிகின்றது. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறார், எப்படி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க போலீஸ்ன்னு கேட்ட உடனே காவல்துறை தரப்புல சொல்றாங்க, இந்த மாதிரி 2 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கோம். சொல்ற மக்களே, இதுல இங்க ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல திருமாவளவன் அவர்கள் தூண்டுதலின் பெயரில் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆனா திருமாவளவன் அவர்களுடைய பெயரையே எஃப்ஐஆர் நீக்கி இருக்கிறாங்க எஸ்பிளேட் காவல் நிலையத்துல. நீக்கிட்டு மற்ற விசிக நிர்வாகிகள் மீது 2 பேர்ல வழக்கு பண்ணிருக்காங்க. ஒன்னு BNS 296 ஆபாசமாக பேசியது, அடுத்தது BNS 115 காயம் ஏற்படுத்திய நோக்கில் தாக்கியது. இதே வேற ஒரு விஷயமாக வேற ஒரு நபராக இருந்தால், வேற சம்பவமாக இருந்தால் நான் போட்டிருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் அட்டெம்ப்ட் மர்டர். ஏன்னா அவர் நெஞ்ச முடிச்சு படுத்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல, AR போட்டிருக்காங்க. ஸோ அட்டெம்ப்ட் மர்டர் போட்டிருப்பாங்க. பட் இங்க அட்டெம்ப்ட் மர்டர் போடல, ரொம்ப காயம் ஏற்படுத்திய நோக்கில் தாக்கியதுன்னு போட்டிருக்காங்க இங்க செக்ஷன்ஸ். ஆனால் ராஜீவ்காந்தி மீது 3 பேர் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா BNS 126 தனிநபரை தவறான நோக்கில் தடுப்பது. தடுக்கவே இல்லை. அவர் போயிட்டு இருக்காரு, பேக்ல கார் வருது, இது ஒரு சின்ன டிராபிக் கன்ஃபியூஷன்ஸ். அவர் திரும்பி கத்துறாரு, இவர் போய் திருமாவளவன் தடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2வது BNS 351 மிரட்டல் விடுப்பது. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜீவ்காந்தி தரப்புல இருந்து இங்க அவர்மன்ஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எங்கேயுமே மிரட்டல் விடுத்தாரு அப்படிங்கிற வார்த்தை கூட கிடையாது. ஆனா செக்ஷன்ஸ் இந்த வார்த்தையை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து, ராஜீவ்காந்தி தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அடுத்தது BNS 352 அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதிப்பது ஒரு தனிநபர். சோ தனிநபர் அவமதிப்பது அப்படிங்கிறது அவர் திரும்பி கத்தினாரு. இப்போ இதை ஒரு செக்ஷன் மேலோட் ஆகுன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஆனா அடுத்த 2மே எப்படி மேலோட் ஆகும் நமக்குமே தெரியுது. இது ஏன் போடுறாங்க அப்படின்னா அவர்கள் மீது 3 செக்ஷன்ல வழக்கு போடணும், வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு செக்ஷன்ஸை பார்த்து முடிவு பண்றதுக்காக இந்த செக்ஷன்ஸை போடுறாங்களா? இது மேலோட் ஆகுது ஆகலன்றது செகண்டரி பார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா குவாஷ் தான் வரப்போகுது. இனிஷியலா அவர் மேல வழக்கு போட்டாச்சுப்பா, எத்தனை செக்ஷன்? 3 செக்ஷன் அப்படின்னு காட்டுறதுக்கு பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவ யோசிச்சுப்பாங்க மக்களே, இந்த இடத்துல ஒரு டிராபிக்ல நடந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ்ல இந்த பிரச்சனை சிம்பிளா முடிச்சிருக்கலாம். அதை இறங்கி அடிச்சவங்க மேல 2 செக்ஷன் தான் வழக்கு. ஆனா அடி வாங்கினவங்க மேல 3 செக்ஷன்ல வழக்கு. அடிச்சவன் மேல 2, அடிச்சவனுங்க மேல 2, அடி வாங்கினவங்க மேல 3 செக்ஷன்ஸ். இதுல என்ன கூத்து பாருங்க. போலீஸ் கேட்கறாரு, நீதிபதி கேட்கறாங்க, என்ன பண்ணிருக்கிறீங்க? 2 பேரும் எஃப்ஐஆர் போட்டு கொண்டுறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, நீதிபதி கேட்கிறாரு, எப்படி 2 பேர் மீது நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதே நிச்சயமாக தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் தான். யோசிச்சு பாருங்க மக்களே, என்ன பண்ணுவாங்க தமிழக காவல்துறை மட்டும்? அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பிரஷரை அவங்க இப்படிதான் பண்ண முடியும். இன்டைரக்டா காவல்துறையை குற்றம் சாட்டுறாங்க நீதிமன்றம்னா இட் இஸ் ஈக்குவல் டு குற்றம் சாட்டுறது அரசாங்கத்தை தான். அப்போ திரு MK ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல கத்தினாரு கிடையாது, திருமாவளவன் பண்ணாங்க, திருமாவளவன் தூண்டி விடுறாரு. இப்போ கூட்டணி கட்சி அப்படிங்கிறதுனாலயே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவளவன் எவ்வளவு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று, உதாரணம்னு சொல்லலாம். அடுத்து கேட்கிறாங்க, அந்த சம்பவம் நடந்த இடத்துல போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கேட்கிறாரு நீதிபதி. அப்போ திரு ராஜீவ்காந்தி அவங்களை நாங்க பாதுகாப்பா கொண்டு போனோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அடுத்த வார்த்தை கேட்கிறாங்க நீதிபதி, இம்மீடியட்டா அடிச்சவங்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு வார்த்தைகள் இல்லை. அடுத்தது இங்க பிரச்சனையை தடுத்திருக்க வேண்டிய திருமாவளவன் உள்ள உட்காந்துட்டு பிரச்சனையை தூண்டும் விதமா பேசினதும் கண்டனத்துக்குரிய விஷயம்னு பதிவு பண்ணியிருக்காங்க நீதிபதி அவர்கள். திரு பாலு அவர்கள் வெளியே சொல்றப்ப சொல்றாரு, நீதிபதி இது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு திருமாவளவன் மேல, பிரச்சனையை தூண்டும் விதமா அவர் எப்படி பேசலாம், அது தடுத்திருக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பேசியிருக்காரு. இது நிச்சயமாக நாம் திரும்ப திரும்ப சொல்ற மக்களே, தலித் மக்களின் வரமா சாபமா திருமாவளவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க விடுதலை சிறுத்தை கட்சிய ஆரம்பத்துல இருந்து வளர்த்தெடுத்ததுல திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்தி இவர் படிச்சிருக்காரு, 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 இவர் படிச்சிருக்காரு,
ஸோ இவரை பார்த்து தலித் சமூகத்து மக்கள்லாம் ஓகே நம்மளும் படிச்சா நம்ம நல்லா மேல வரலாம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டா உதாரணமா எடுத்து மேல வருவாங்க அப்படின்னு பல தலித் சமூகத்தை சேர்ந்த முதியவர்கள்லாம் யார் யாரெல்லாம் வந்து விசிகாக்கு பயங்கரமா உழைச்சாங்களோ அவங்களாம் ஓரங்கட்டப்பட்டாங்க. அவங்க கிட்ட பேசுறப்ப சொல்றாங்க, சார் நாங்கெல்லாம் வந்து வளர்த்து விட்டவங்க திருமாவளவனை, இன்னைக்கு நாங்களே ஓரங்கட்டப்பட்டுட்டோம். இன்னைக்கு திருமாவளவன் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாபி ஒண்ணு இருக்கு, அந்த லாபி முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து பண்றது, அடிதடி பண்றது அப்படிங்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலித் சமூகத்தின் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பார் நினைச்ச திருமாவளவன் அவர்கள் தலித் சமூகத்தின் சாபக்கேடாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறதை அவங்க ரொம்ப ஆணித்தனமா பதிவு பண்றாங்க. இவரை பார்த்து இன்னும் பல பேர் கெட்டுதாசரை போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவரை பார்த்து திருந்தி வராங்களாம் கேட்ட கிடையாது. ஆனா இந்த ஒரு சர்க்கிளுக்குள்ள மாட்டிக்க கூடாது, நமக்கு ரிசர்வேஷன் இருக்கு, நம்ம படிக்கணும், படிச்சு முன்னேறி நம்ம வேற ஒரு வாழ்க்கையை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் திருமாவளவனை ஃபாலோ பண்றது கிடையாது. அவங்க ஓட்டும் கூட இவங்க போடுறது கிடையாது. அவங்க தனியா அவங்க வாழ்க்கையை பார்த்து மேலோங்கி வளர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க தலித் சமூகத்து மக்கள். ஸோ அவங்க யாருமே ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கல, இவர் ஒரு சவமா தான் பாக்குறாங்க அப்படிங்கிற விதத்தையும் அவங்க சொல்றாங்க. ஏன்னா இவர் பண்ணக்கூடிய விஷயத்தினால, இவருடைய ஆக்டிவிட்டிஸ்னால தலித் சமூகத்து மக்கள் மீது ஒரு தவறான ஒரு பதிவு பதியப்படுகின்றது. இப்ப இவங்க இப்படிதான் இருப்பாங்களாப்பா, இப்ப இப்படி பண்றாங்க பாருங்கப்பா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்படுது. இப்ப அந்த மக்கள்லாம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நீதிபதி சொல்றாரு, போலீஸ் ஏன் சுத்தி நல்ல சிசிடிவி கேமராஸ் இருக்கு கோர்ட்டை சுத்தி, அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் ஏன் போலீஸ் உடனே கேப்சர் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு நீதிபதி அவர்கள். சோ இது எதுக்குமே பதில் காவல்துறை கிட்ட இல்லை. ஏனென்றால் இங்க பொலிட்டிக்கல் ரீதியா இது அனைத்தையும் கட்டமைக்கிறாரு திருமாவளவன். இது என்ன மாதிரியான சமூகத்தை கொண்டு போகுது, என்ன மாதிரியான சமூகத்தை உருவாக்குது அப்படிங்கறத நினைக்கும் பொழுது நமக்குத்தான் பாவமா இருக்கு, பயமா இருக்கு தலித் சமூகத்து மக்களை பார்க்கும் பொழுது. ஏனால் இங்க வந்து இந்த ரவுடிசம் பண்ணவங்க எல்லாம் தன்னை பெரிய கெத்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு தலைமறைவா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏனால் நீதிமன்றம் சொல்றாங்க, இதை உடனடியா ப்ராப்பரா விசாரிச்சு எல்லா சிசிடிவி கேமராஸையும் நீங்க வந்து கேப்சர் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அட்ஜர்ன் பண்ணிருக்காங்க 5 நாளைக்கு இந்த கேஸை. இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் தப்பிச்சு ஓடுவாங்க. விசிக ஆட்கள்லாம் யார் யாரெல்லாம் அடிச்சாலும் தப்பிச்சு ஓடுவாங்க, தலைமறைவாவாங்க, ஆன்டிசிபேட்டரி பில் அப்ளை பண்ணுவாங்க. இது எல்லா வேலையும் நடக்கும். இப்ப அடுத்து இப்ப ஏன் அடிப்பானே, எதுக்கு இப்படி ஓடுவானே, ஏன் அசிங்கமான பேர் வாங்குவானே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா என்ன பண்றது மக்களே, திருமாவளவன் சொல்லியிருக்காருல, நீ விசிகேல பொறுப்பு வைக்கணும் அப்படின்னால் உன் மேல அதிகமான கேஸ் சொல்லியிருக்காருல. இப்ப அந்த கேஸ் எல்லாம், அதாவது ஒரு நல்ல ஒரு மனிதராக வர வேண்டும் நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு வழக்கை, சரி இந்த வழக்கு இப்படி வந்துருச்சே, நம்ம இப்படி தப்புன்ட்டுமே நினைப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த இந்த மாதிரி நபர்கள், தப்பான இந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெடலா பார்ப்பாங்க. நானும் எஃப்ஐஆர் வாங்கிட்டு இந்த வடிவேல் சொல்ற மாதிரி தான். இப்படி பார்த்து இந்த சமூகத்தை மேலோங்கி கொண்டு போக முடியுமா? இப்படி எல்லாம் எஃப்ஐஆர் வாங்கி நீ 10 பேர் அடிக்கணும், அதை சொல்றாங்களே மக்களே. இவர் தானே பேசுவாரு, அடங்க மறு அத்து மீறு திமிழி திருப்பிடின்னு இருக்காரு. அது கேட்டா சொல்லுவாரு, நான் அடங்க மறுதான் சொன்னேன், நான் வந்து யாரையும் போய் வன்முறையை தூண்டலன்னு சொல்லி பேசுவாரு. இப்ப இவர் பண்ணதான் என்ன, வன்முறை தூண்டுறது கிடையாதா? கூடிய சீக்கிரம் பாருங்க மக்களே, இந்த வழக்கு சரியான முறையில் போகலன்னு சொல்லிட்டு திரு பாலு அவர்கள் என்ன சொல்வார்னா, இதை சிபிஐக்கு மாற்ற சொல்வார். ஸோ இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனால் இப்போதைக்கு பாக்குறாங்க நீதிமன்றம் எவ்வளவு ஃபாஸ்டா விசாரணை பண்ண முடியும்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா பார்த்தா இங்க அந்த ராஜீவ்காந்தின்ற அட்வொகேட் அடிச்சவங்க எல்லாரையுமே இவங்க வந்து கைது பண்ணணும். இதுக்கும் கைது பண்ணது ஒண்ணுமே கிடையாது. இப்படி செல்லவில்லை என்றால் நிச்சயமாக ராஜீவ்காந்தி அட்வொகேட்டை வைத்து திரு பாலு அவர்கள் போடக்கூடிய ஜாயின்ட் பெட்டிஷனா கூட சிபிஐக்கு மாற்ற சொல்லி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வழக்கு சிபிஐக்கு மாறினால் திருமாவளவன் அவர்கள் நிலைமை என்ன அப்படிங்கிறதும், நிச்சயமாக திருமாவளவன் மீது இந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணுன்ற சிபிஐ கிட்ட முறையிடுவாங்க, கோர்ட்ல முறையிடுவாங்க. ஏனால் இவர் அடுத்தடுத்து இந்த வன்முறை தூண்டுற மாதிரி பேசியிருக்காரு. இப்ப இவர் சொல்றாரு இல்லைங்களா, விஜய் அவர்கள் ஏன் தார்மீக பொறுப்பு ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு, அப்போ திருமாவளவன் அவர்கள் ஏன் தார்மீக பொறுப்பு ஏத்துக்கல இந்த இடத்துல நம்ம கேட்கணும்ல. நீங்க கார்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒருத்தவங்க உங்க முன்னாடி அடிக்கிறாங்க ஒரு நபரை, அதான் அவரே சொல்றாரு மக்களே, நம்ம ஏன் கேட்கணும்? இந்த மாதிரி சரியா அடிக்கலங்க, 4 தட்டு தான் தட்டினாங்கன்றாரு.
அப்ப இவர் என்ன மாதிரி தலைவர் அப்படிங்கிறதை தலித் சமூகத்து மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அவங்களுடைய எண்ணத்துக்கே விட்டுலாம். இவரு ஒரு யோசிச்சு பாருங்க மக்களே, ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் சொல்றாரு. அப்கோர்ஸ் ரைட். ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்ன அர்த்தம்? எல்லா ஜாதியும் ஒன்னா எந்தவித பாகுபாடும் இல்லாம ஒன்னா மிங்கிள் ஆகிறதுக்கு பேரு ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும்ன்றதுக்கான அர்த்தம். இங்க ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லக்கூடிய நபர்கள் தான் ரிசர்வேஷன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவே பெரிய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள். சரி, அது செகண்டரியா பார்க்கலாம். பிரைமரியா பாத்தீங்கன்னா, இங்க நம்ம சின்ன வயசுல இருந்து பழகக்கூடிய எண்ணங்கள் நபர்கள்லாம் இந்த சமூகம்னு பார்த்து பழகிறதுலாம் கிடையாது. இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தவறான விஷயங்களை பார்க்கும் பொழுதுதான், ஓ இந்த சமூகத்துல இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படிங்கிறதை எல்லாருமே, அனைத்து ஜாதியினருமே தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது தலித் சமூகம் அப்படிங்கிறது மற்ற சமூகத்து கூட மிங்கிள் ஆகணும் அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், எப்படிப்பட்ட கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும், எப்படிப்பட்ட இண்டிவிஜுவலா அவங்க இருக்கணும், எப்படி ஒரு சுய மரியாதையை சுய ஒழுக்கத்தை ஃபர்ஸ்ட் அவங்க கத்துக்கணும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு. இப்போ ஒருத்தனை தூக்கி நடுரோட்டில் அடிப்பேன் நானு, எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, கடை தலித் சமூகத்து நபர் அப்படின்னா அப்ப எங்க இந்த சமூகத்துடைய எங்க இந்த ஜாதியை ஒழிக்க முடியும்? எங்க சமூகம் நல்ல தந்துட முடியும்? எதுவுமே செய்ய முடியாதே. இப்ப இதை திருமாவளவன் தூண்டுறாரு அப்படின்னா, தூண்டி விடுறது மட்டும் இல்லாம இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அவர் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னா, இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அந்த எஃப்ஐஆர்ல முதல் பெயர் திருமாவளவன் பேர் ஆட் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சோ திருமாவளவன் சொல்லுவாரு ஒரு டைம், ஒரு மேல சொன்னதான் ஞாபகம் எனக்கு, ஏன் திருமாவளவன் அரெஸ்ட் பண்றதுக்கு பல பேர் கவனம் கட்டிட்டு இருந்தாங்களாம். ஆனா யாரும் ஒன்னும் அரெஸ்டே பண்ண முடியலன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. ஒருவேளை இவ்வளவு நாள் இவர் செய்த தவறுகள், இவ்வளவு நாள் இவர் கட்டவிழ்த்து விட்ட வன்முறைகள், இவ்வளவு நாள் இந்த மாதிரியான வன்முறைவாதிகளை தூண்டி விட்டு அதன் அடிப்படையில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பண்டலா சேர்ந்து இந்த வழக்குல அவர் மீது எஃப்ஐஆர் விழுந்து அவரை கைது பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கணும். எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.